நாகர்கோவில் பறக்கை லொக்கேஷனில் ஒரு 2.5 சென்ட் லேண்டு 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா உள்ள ஒரு 3 பெட்ரூம் வீடு, வெஸ்ட் ஃபேஸிங் மேக்கப் பார்த்த வீடு, ஒரு 3 பெட்ரூம் வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம். வீட்டோட பட்ஜெட் வந்து 68 லட்ச ரூபா, ஒரு 70 லட்ச ரூபா 68 லட்ச ரூபாயில் கேட்டவங்களுக்கு இந்த வீடு நல்லா இருக்கும். நாங்கள் உள்ளே போயிட்டு சூப்பராக பார்க்கலாம். சிம்பிளான ஒரு வீடு தான். கார் பார்க்கிங் பார்த்துடலாம். கார் பார்க்கிங் கேட் அந்த வழியாக வரணும், நான் காமிக்கிறேன். ஒரு கொஞ்சம் லென்த்தியான கார் பார்க்கிங் தான் இருக்குது, லென்த்தியாக தான் இருக்குது. ஒரு லென்த்தியான கார் விடலாம், சின்ன கார் கரெக்டாக விடலாம். லென்த்தியான கார் கூட கரெக்டாக எடுத்து விடணும். ஆனால் பின்னால் ரோடு உங்களுக்கு அழகாக, அந்த ரோட்டை காமிங்க. அந்த ரோடு வந்து பெண்டாகி போகிறதுனால உங்களுக்கு அந்த வண்டியை எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுக்கிறது கஷ்டமாக இருக்காது, எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கார் பார்க்கிங் பர்ஃபெக்டாக இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது ஒரு 3 பெட்ரூம் வீடு, லோ பட்ஜெட்டில் கேட்டவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸு. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை தவிர உங்களோட வீடு நிலங்கள் எது வாங்கணும் விற்கணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம மெர்க்குரி ரியல் எஸ்டேட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஹால் சின்ன ஹால் தாங்க, ரொம்ப பெரிய ஹால் கிடையாது. ஆனால் மேலே ஒரு செகண்டரி ஹால் இருக்குது. நார்மலான ஒரு சின்ன ஹால், வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் உட்காந்து பேசுகிறது கொள்றதுக்கு கரெக்டான ஒரு சைஸில் ஒரு சின்ன ஹாலு. ஸோ மேலே ஒர்க் வந்து சிம்பிளான ஃபால் சீலிங் பண்ணாமல் சிம்பிளான சீலிங்லேயே லைட்ஸ் கொடுத்து விடுங்க. அந்த கலர் நல்லாயிருக்கும். இது ஒரு இங்கிலீஷ் கலர் ஸ்டைலில் இந்த கலர் நல்லா இருக்குது. இது வந்து ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் தான். ஸோ பக்காவாக ஃபர்னிஷ் பண்ணிட்டாங்க. இது ஒரு டீசெண்டான சைஸில் கொஞ்சம் பெரிய பெட்ரூம் தான். டீசெண்டான சைஸில் இருக்குது, கொஞ்சம் பெரிய பெட்ரூம் தான். கப்போர்ட் ஒர்க் எல்லாமே ப்ளைவுட்டில் சூப்பராக பண்ணிட்டாங்க. இதோட கலர் தீமே நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எல்லாம் நல்லா சூப்பரான ஸ்டோரேஜுக்கான, தாராளமாக ஒரு குடும்பத்துக்கு போதான ஸ்டோரேஜுக்கான இதில் இருக்குது. ஸோ வீடு நல்ல எக்கோ அடிக்கும். பாத்ரூம் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் தான். டாப் வரைக்குமே ஒட்டிட்டாங்க. வியூ காமிக்க, மேலே கீழே வியூ காமிக்கிங்களே, டாப்லேருந்து கீழே வரைக்குமே ஒட்டிட்டாங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பேரியாரோட ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. நல்ல ஃபிட்டிங்ஸு, டைவர்ட்டர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல வீடுங்க, நீட்டாக இருக்குது வீடு. பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய பிரம்மாண்ட சைஸுன்னு சொல்ல முடியாது, ஸ்டில் கரெக்டாக இருக்குது. கிச்சன் சூப்பராக இருக்குது, கிச்சனோட தீமே அழகாக இருக்குது. ஸோ கீழே வந்து வுட்டன் டைல்ஸு ஆன்டி ஸ்கிட்டு கொடுத்துட்டாங்க, வழுகாது ஆன்டி ஸ்கிட்டு கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் அதே மர கலர்லேயே ஃபுல்லாகவே ப்ளைவுட் அழகாக இருக்குது கொடுத்துட்டாங்க. நிறைய ஸ்டோரேஜ், இதை நீங்கள் ஸ்டோரேஜுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஸ்டோரேஜுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர படப்படப்பாக சீரகம் வந்து எல்லாம் கீழே கொஞ்சம் அடிக்கடி இருக்கிறதெல்லாம் கீழே வைக்கிற மாதிரி ஓப்பனாக கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி எக்ஸ்பென்சிவான பாதாம் கீதம் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இங்கே கீழே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது கேஸ் வைக்கிறதுக்கான இடம். ஸோ அதில் கீழே இருக்கிறதுக்காம கேஸ் ஹைட்டு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் இதுன்னு கொடுத்துருக்காங்க, ஜான்சன் பேடல் ஒரு ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்னரில் உங்களுக்கு வாஷிங் ஏரியா, இது பாத்திரங்கள் கழுவுறதுக்கான வருது. வாஷ் பேஷன் சின்னதாக தான் இருக்குது, தேவைப்பட்டால் அதை மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒரு டைனிங் ஏரியா, இது ஒரு ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது டைனிங் ஏரியா. ஸோ டைனிங் டேபிள் இதில் போட்டால் பக்காவாக இருக்கும், நீட்டான டைனிங் டேபிள். இது சின்னது கிடையாது, இது நல்ல ஸ்பேஸாக இருக்குது. 6 பேர் உட்கார டைனிங் டேபிள் அழகாக போட்டுக்கலாம். டைனிங் டேபிளுக்கான ஒரு வாஷ் ஏரியா. இது ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. இதில் என்ன வைக்கணும், ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். சிம்பிளாக ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் டைனிங்க்கு சர்வ் பண்ணுற பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் உள்ளே போகிறதுக்கு. ஸ்டில் வாஷிங் மிஷின் கொஞ்சம் ஃப்ரண்ட் லோடெலாம் வச்சு அங்கே வந்துடும். டாப் லோடோட ஃப்ரண்ட் லோடு தான் ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் லோடை வச்சிட்டோம்னா இங்கேருந்து எல்லாம் லோட் பண்ணி இது பண்ணிடலாம். டாப் லோடு வச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் லோடு இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கான 20 ஆம்பியர் ஸ்விட்சும் கொடுத்துட்டாங்க. ஸோ வெளியே ஒரு டிரைவர்ஸ் யாராச்சும் வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி வெளியேயுமே ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது. ஸோ இது செட் பேக்கு. வெளியே ஒரு பைப்பும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது மீட் ஏதாவது வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு இந்த பக்கமாக தெருவுக்கு வெளியே போனால் இந்த வீட்டுக்கு வந்து ஆக்சுவலி 2 சைடு என்ட்ரி பார்த்துக்கோங்க, 2 சைடு என்ட்ரி. ஸோ வெளியே நீங்கள் ஏதாவது போனோம் அப்படின்னா இந்த தெரு வழியாகவே போயிடலாம், ஓப்பன் பண்ணல. ஸோ இப்படி போயிடலாம், 2 சைடு என்ட்ரி உள்ள ஒரு வீடு. ஸோ வாங்க நீ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டேர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக மரத்தில் கண்ணாடி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு ரிச் லுக், மரம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், நல்ல ரிச் லுக் எடுத்துக்கிட்டு. ஸோ இங்கே சொன்னேன்ல, இங்கே ஒரு 2 ஹால், அதான் சொன்னேன் மேலே. அங்கே ஹால் இல்லாத குறைய தீர்த்துச்சு. ஹால் சின்னதாக தானே இருந்தது,
ஆனால் இங்கே ஒரு ஹால், சின்ன ஹாலு. இங்கே நீங்கள் அழகாக ஒரு சோஃபா ஏதாச்சும் போட்டுக்கலாம், அல்லது ஒரு டேபிள் ஏதாச்சும் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆஃபீஸ் மாதிரி சின்ன சிம்பிளாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பேஸை தாராளமாக அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயுமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இது ஒரு செகண்டரி ஹால். ஸோ சின்ன ஹாலாக இருக்குதுன்னு நினைக்கும் போது சும்மா வந்துட்டு உடனே கிளம்புறவங்க, பத்திரிகை கொடுத்துட்டு போகிறவங்க, அந்த மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸ் வரும்போது கீழே வந்துட்டு பத்திரிகை கொடுத்துட்டு கீழே போயிடுவாங்க. அது ஒரு ஸ்பேஸ். இன்னும் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துருக்காங்க, கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் இருக்கணும்னா இந்த ஹாலையும் அழகாக இந்த சோஃபாலாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஹால் இல்லாத குறையெல்லாம் இல்லை. 1800 ஸ்கொயர் ஃபீட்டை யூட்டிலைஸ் பண்ணி அழகாக கட்டியிருக்காங்க. ஸோ அங்கே பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ இது கீழே பார்த்தா அதே சைஸில் உள்ள ஒரு பெட்ரூம், அதே கான்செப்ட் தான், அதே கலர் தான், ஒரு மாற்றமும் இல்லை. கீழே பார்த்தா மேலே பார்க்க வேண்டாம், மேலே பார்த்தா கீழே பார்க்க வேண்டாம். பாத்ரூம் காமிச்சுங்க. ஸோ பாத்ரூம் தீம் மட்டும் கொஞ்சம் மாறுது. இது ஒயிட் அண்ட் கிரே தீமில் பாத்ரூமே நல்லா நீட்டாக தான் இருக்குது, அழகாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லேண்டுகள், வீடுகள் எது வாங்கணும் விற்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட நாகர்கோயிலில் கிட்டத்தட்ட 32 லட்ச ரூபாயிலேருந்து எல்லா பட்ஜெட்லேயுமே எக்கச்சக்க வீடுகள் விலைக்கு இருக்குது. ஸோ அது வேணும்னாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள், நீட்டாக பண்ணித்தரோம். வாங்க அடுத்த ஒரு பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ இது ஒரு பெட்ரூம். இது ஒரு 10க்கு 11 சைஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 10க்கு 11 சைஸில் இருக்கும். ஆனால் கலர் தீம் எல்லாமே சேம் கான்செப்டில் தான் இருக்குது, அதே தீம் தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. நம்ம விஐபி கார்டன் பார்க்குறதுல ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு தீம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது சிம்பிளாகவே இருக்குது. இது அட்டாச் பாத்ரூம் நீட்டாக இருக்குது, அழகாக பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் சின்ன ஸ்டோரேஜ் எல்லாமே கொடுத்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. சின்ன பாத்ரூம் தானே நீட்டாக இருக்குது. ஸோ வெளியே போய் பால்கனி அண்ட் வியூ ஃப்ரம் த பால்கனி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் உங்களுக்கு இந்த 2 ஸ்பேஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் அழகாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு டேபிள் போட்டுக்கலாம், ஸ்டடிக்கு இந்த ரூம் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயுமே நீங்கள் ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்குது. ஸோ பால்கனிக்கு வந்தாச்சு. கம்மிங் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ பால்கனி ஸ்பேஸு ரொம்ப பெரிய ஸ்பேஷியஸு அப்படின்னு சொல்ல முடியாது. பால்கனி சின்ன பால்கனி தான். நம்ம நிறைய பிரம்மாண்ட பால்கனிகள் பார்த்துப்போம். சின்ன பால்கனி தான், ஸ்டில் இட் இஸ் அ பால்கனி. 2 சேர் போட்டு ஃப்ரீயாக உட்காரலாம். அழகாக 2 சேர் போடலாம், அங்கேயும் ஒரு சேர் போட்டு பார்த்து உட்காரலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணி கொடுக்குறோம். 68 லட்ச ரூபா தான் பட்ஜெட்டு, நெகோஷியபிள். 68 லட்ச ரூபாலாம் நாகர்கோவில் ஏரியாவில் வீடுகள் இல்லை. பறக்க உங்களுக்கு இங்கே கோட்டார் வந்து பறக்க நல்லா பண்ணால் ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும். ஸோ ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த் தான். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.